சிங்கப்பூர்ல இருந்து இந்தியாவுக்கு எத்தனை கிராம் கோல்டு எடுத்துட்டு போலாம்? இது நிறைய பேர் கேட்கிற டவுட். அண்ட் அதுல முக்கியமா எப்படி கேட்பீங்க தெரியுமா? அக்கா பேச்சுலரா இருக்கோம், நாங்க எத்தனை கிராம் எடுத்துட்டு போலாம், இதே ஃபேமிலியா இருந்தா எத்தனை கிராம் எடுத்துட்டு போலாம்னு கேக்குறீங்க. சோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு பேஜ் ஃபாலோ பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. இருக்கீங்க நீங்க பேச்சுலர் மென்னா இருக்கீங்க அப்படின்னா நீங்க 20 கிராம்ஸ் வரையும் கொண்டு போகலாம். இதே ஃபீமேலா இருக்கீங்க அப்படின்னா 40 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு நீங்க எடுத்துட்டு போலாம். சோ இது மீறி நீங்க எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போக முடியுமான்னு கேட்டா முடியும். எப்படின்னு சொல்றேன். ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கா, அவங்களும் நீங்களும் இங்க சிங்கப்பூர்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலியா சேர்த்து நீங்க 60 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு வரையும் நீங்க இதுக்கு மேல போகுது அப்படின்னா நத்திங் டு டிக்ளேர் அந்த லேண்ட்ல போகாதீங்க. கஸ்டம்ஸை கிளியர் பண்ணிடுங்க. டூரிஸ்ட் விசால வரீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏர்போர்ட்ல இந்த ஒரு கொஸ்டினை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இந்த ஜுவல்லரி நீங்க எங்க வாங்கினீங்க அப்படின்னு கேட்டுப்பா. கரெக்டா கமெண்ட்ல சொல்லுங்க. சோ டூரிஸ்டோ இல்ல நீங்க ஃபியூ டேஸ் தான் சிங்கப்பூர்ல ஸ்டே பண்ண போற மாதிரி வரீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்க எடுத்துட்டு போற ஒவ்வொரு கோல்டுக்கும் நீங்க ரிஸ்க்ல தான் கொண்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன தெரியுமா? ஒருவேளை நீங்க கோல்டு காயினோ பாரோ இல்ல வந்துட்டு கோல்டு பிஸ்கெட் ஹெவி பிரைடல் ஜுவல்லரிஸ் அந்த மாதிரி எல்லாம் வாங்கி போறீங்க அப்படின்னா கண்டிப்பா கஸ்டம்ஸ் டிக்ளேர் பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் ஈஸியா மாட்டிக்கும். சோ வாங்குற கோல்டு பத்திரமா வச்சுக்க வேணும்ல. சோ அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்களோட எந்த ஃபேமிலி யாராவது சிங்கப்பூர் வர போறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு டே இவ்வளவுதான் எடுத்துட்டு வரணும், பார்த்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆஃபர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வைப் வித் ஏஞ்சலி ஷாப்பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.